ஷாங் லூராங் வேற ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு சுசாயாவனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. சரி, இந்த மிஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு நல்ல மெமரிஸா மாத்தலாம்னு லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. லெட்டர்ஸ் எல்லாம் சில பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பிசிக்கல் மெமரிஸா இருக்கும் இல்லையா, அதனால ஷாங் லூராங் புது ஸ்கூல்ல இருந்தாலுமே இவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து தான் எப்பயும் ஷேர் பண்ணிட்டு இருப்பான். மற்றபடி ஃப்ரீ டைம்ல பீச்சுக்கு போறது, நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்றது மட்டுமே ஹாபிஸா வச்சுக்கிட்டு மற்ற டைம் எல்லாமே ஃபுல்லா ஸ்டடீஸ் தான். ஷாங் லூராங் மட்டும் இல்ல, சுசாயி மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே படிப்ஸ் தான். பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச காலேஜ்ல படிக்கணும்னா இந்த டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதான் உண்டுன்ட்டு எல்லாருமே பயங்கரமா படிச்சிட்டு இருக்க. ஒரு நாள் ஸ்கூல்ல சார் எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அந்த ஃபார்ம்ல நீங்க ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு எந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டோ அதை ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சுசாய் உடனே சந்தோஷமா ஷாங் லூராங்க அவங்களும் ஒரே காலேஜ்ல படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த காலேஜ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் டைம்ல கூரானும் கூஃபாங்கும் அவங்க என்னென்ன படிக்கணும்ன்றதெல்லாம் கூட டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஜியாங்கியா தான் அவங்க இன்னும் என்ன படிக்க போறாங்கன்றதையே டிசைட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஒரு நாள் கிரவுண்ட்ல தனியா உட்காந்து எனக்கு என்ன வரும், நான் எதுல நல்லா பண்ணுவேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கூரான் அதை பார்த்து அவங்க பக்கத்துல போய், நீ இப்ப இருக்கிற ஃபேஸை எல்லாரும் கடந்து தான் வந்திருக்கோம், உனக்கு எது நல்லா வரும்ன்றது இயல்பாவே உனக்கு தெரிய வரும், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த நேச்சர் அண்ட் டைம்னு சொல்லி ஜியாங்கியாக்கு பாசிட்டிவா மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான்.